மம்தா பானர்ஜி இன்று சந்திக்கிறார் பிரணாப் முகர்ஜி. சிறிய கட்சிகளிடமும் ஆதரவு கோர முடிவு. விமானப்படைக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல். மகாராஷ்டிரா தலைமைச் செயலகத்தில் விபத்து குறித்த விசாரணை தொடக்கம். 2000 கணினிகள் 4 கோடி பக்கங்கள் கொண்ட அரசு ஆவணங்கள் சேதம். கொதிகலனில் விழுந்து 12 வயது சிறுவன் பரிதாப மரணம். நண்பர்களுடன் விளையாடிய போது விபரீதம். வணக்கம். விரிவான செய்திகள். தொலைக்காட்சி நேரடி நிகழ்ச்சியில் பிரணாப் முகர்ஜி தன்னுடன் விவாதம் நடத்த தயாரா என்ற PA சங்மாவின் கேள்வியை காங்கிரஸ் கட்சி நிராகரித்துள்ளது. குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜியும் PA சங்மாவும் போட்டியிட உள்ள நிலையில் தன்னுடன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நேரடி விவாதம் நடத்த பிரணாப் முகர்ஜி தயாரா என்று PA சங்மா சவால் விடுத்திருந்தார். மேலும் நாட்டின் பொருளாதாரத்தை மோசமான நிலைக்கு தள்ளியவர் பிரணாப் முகர்ஜி என்றும் அத்தகைய ஒருவரை நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் அமர்த்தினால் அது நாட்டிற்கு நல்லதல்ல என்றும் சங்மா குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மனிஷ் திவாரி, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிர்வகிப்பது குடியரசுத் தலைவரின் பொறுப்பு அல்ல என்பதால் சங்மாவுடன் பிரணாப் விவாதம் நடத்த தேவையில்லை என்று கூறியுள்ளார். இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை கோர முயற்சி செய்த சங்மாவை சந்திக்க இயலாது என்று மம்தா பானர்ஜி கூறிவிட்டதால் அவரின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்நிலையில் மாநில அரசியலில் தோற்றுப்போன PA சங்மா தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செயல்பட்டு வருவதாக மேகாலய மாநில முதல்வர் முகுல் சங்மா கூறியுள்ளார். I have already maintained that it is complete reflection of his frustration because he has failed in state politics. He has failed as an MLA and therefore that is reflected by his action. இந்நிலையில் கொல்கத்தா சென்றுள்ள நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி இன்று மம்தா பானர்ஜியை சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் தன்னை ஆதரிக்குமாறு வேண்டுகோள் விடுப்பார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 6.5 லட்சம் வாக்குகள் பிரணாப் முகர்ஜிக்கு கிடைப்பது உறுதியாகியுள்ள நிலையில் 41,000 வாக்குகளை கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வாக்குகளும் கிடைத்தால் அவர் அபார வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சிறிய கட்சிகளின் ஆதரவையும் பிரணாப் கோரவுள்ளார். ভারতবর্ষের বিভিন্ন রাজনৈতিক দল আমাকে সমর্থন করেছেন, শুধু ইউপির দল নয়, ইউপির বাইরেও যারা আছেন, যেমন JDU, যেমন CPM, ফরওয়ার্ড ব্লক, শিবসেনা, সমাজবাদী পার্টি, BSP, LSJP, RJD, প্রায় 14-15টি রাজনৈতিক দল যারা ইউপির অন্তর্গত নন তারাও সমর্থন করেছেন। আমি সমস্ত দলের নেতা এবং নেত্রীদের অনুরোধ করছি, যারা এখনো তাদের সিদ্ধান্ত ঘোষণা করেননি তাদের সমর্থন আমি চাচ্ছি। குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியே நிறுத்தப்படுவார் என்றும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய விமானப்படைக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை வாங்க மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்திய ராணுவத்திடம் அணு ஆயுத பலம் குறைவாக உள்ளதாகவும் பாகிஸ்தான் போன்ற எதிரி நாடுகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நமது ராணுவத்தை பலப்படுத்த மேலும் அணு ஆயுதங்கள் தேவை என்றும் சமீபத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ தலைமை தளபதி VK சிங் பரபரப்பான தகவலை வெளியிட்டார். இதனால் பெரும் சர்ச்சை எழுந்தது. ராணுவத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு ஏன் தாமதம் செய்கிறது என்ற கேள்வியும் எழுந்தது. இந்நிலையில் ராணுவ பலத்தை மேலும் அதிகரிக்க வேண்டி விமானப்படையில் அதிநவீன ஏவுகணைகளை வாங்குவதற்காக 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய விமானப்படையில் இதுவரை இருந்து வரும் ரஷ்ய ஏவுகணைகளுக்கு பதிலாக அமெரிக்காவிடம் உள்ள ராய்தியோன், இஸ்ரேலிய ரபேல் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் MBTA போன்ற ஏவுகணைகளை புதியதாக வாங்கவும் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது.
இந்திய ராணுவத்தில் உள்ள 8 படைப்பிரிவுகளுக்கும் 10,000 கோடி ரூபாய் செலவில் அதிவேகமாக திருப்பி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வாங்கவும் 12வது பாதுகாப்புத்துறை திட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர தலைமைச் செயலக தீ விபத்து குறித்த விசாரணை துவங்கியது. குற்றப்பிரிவு போலீசார் உள்பட 40 பேர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். மந்த்ராலயா எனப்படும் மகாராஷ்டிரா தலைமைச் செயலகத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான ஆவணங்கள் எரிந்து நாசமானதுடன் தொழில் அதிபர் ஒருவர் உள்பட 5 பேர் பலியானார்கள். இது தீவிரவாதிகளின் சதி செயலா என்பது குறித்து விசாரணை நடத்த குற்றப்பிரிவு விசாரணைக்கு முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மும்பை குற்றப்பிரிவு காவல்துறை 4 தனிப்படைகளை அமைத்துள்ளது. மேலும் தடயவியல் நிபுணர்கள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறை பொறியாளர்கள் என 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தீ விபத்து குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் 2000 கணினிகள் மற்றும் 4,82,00,000 பக்கங்கள் கொண்ட அரசு ஆவணங்கள் தீயில் கருகியுள்ளது தெரியவந்துள்ளது. இதனிடையே மந்த்ராலயா கட்டிடத்தின் 4, 5 மற்றும் 6வது மாடி கட்டிடங்களை குளிர்விக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் 3 கட்டிடங்கள் பயன்படுத்த தயாராக இருப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மதுரவாயலில் திறந்து கிடந்த கொதிநீர் தொட்டியில் தவறி விழுந்த 12 வயது சிறுவன் பரிதாபமாக மரணமடைந்தான். சென்னை மதுரவாயல் லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் பரமேஸ்வரி தம்பதியினரின் மகன் பிரவீன்குமார் அப்பகுதியில் உள்ள தர்மோகோல் தயாரிக்கும் தனியார் நிறுவனம் அருகே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு திறந்த நிலையில் இருந்த கழிவு கொதிநீர் தொட்டியில் பிரவீன்குமார் கால் தவறி உள்ளே விழுந்துள்ளான். அவனை காப்பாற்ற சக நண்பர்கள் முயற்சித்தும் பலனில்லை. தொட்டிக்குள் கொதிக்கும் நீர் இருந்ததால் பிரவீன்குமார் உடல் வெந்து பரிதாபமாக உயிரிழந்தான். இதுகுறித்து தகவல் அறிந்த மதுரவாயல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பலியான பிரவீன்குமாரின் உடலின் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கொதிநீர் தொட்டி மூடி இல்லாமல் இருந்ததாலும் தொட்டி அருகே மலை போல் தெர்மோகோல் கழிவுகள் குவித்து வைக்கப்பட்டதாலும் இந்த விபத்து நடைபெற்றதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அந்த கம்பெனி பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ஆழத்தில் அந்த சுடு தண்ணி சேகரிக்கிற ஒரு தொட்டி ஒன்று இருக்கு. அந்த தொட்டி பார்த்தீங்கன்னா சரியான பராமரிப்பு கிடையாது. அதே மாதிரி அதுக்கு வந்து கிரில் கேட்டு போடணும். இந்த மாதிரி கொடுமையான காரியங்கள் இனி நடக்காதபடிக்கு தகுந்த நடவடிக்கை இந்த கம்பெனிக்கும் மற்றபடி இந்த பகுதியிலே எடுக்கும்படி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த விபத்து குறித்து மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுடன் இணைந்து செயல்பட்டு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இருப்பதாக பாகிஸ்தானின் புதிய பிரதமர் ராஜா பர்வேஸ் அஸ்ரப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் புதிய பிரதமர் வேட்பாளராக முன்னாள் மின்சக்தி மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ராஜா பர்வேஸ் அஸ்ரப் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அஸ்ரப், பாகிஸ்தானை எதிர்நோக்கியுள்ள காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் நல்ல தீர்வு காணப்பட இருப்பதாகவும், குறிப்பாக இந்தியாவுடன் இணக்கமாக செயல்பட்டு இரு நாட்டுடனான பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். பாகிஸ்தானின் அண்டை நாடுகளான ஆப்கான், ஈரான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுடனான நட்புறவை வளர்த்து நாட்டில் அமைதியை நிலைநாட்ட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக அதிபர் சர்தாரிக்கு எதிரான ஊழல் வழக்கை விசாரிக்க மறுத்த வழக்கில் பிரதமர் கிலானி குற்றவாளி எனவும், எனவே அவர் பதவியில் நீடிக்க தகுதியில்லை எனவும் கூறி உச்சநீதிமன்றம் அவரை தகுதி நீக்கம் செய்தது. அதன் பின்னர் கூடிய மக்கள் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சரான ஷகாபுதீன் பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் ஊழல் வழக்கு ஒன்றில் ராவல்பிண்டி போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் ஷகாபுதீனுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பித்ததால் அவர் பிரதமராக இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பொது நுழைவுத் தேர்வு விவகாரம் குறித்து இறுதி முடிவெடுக்க ஐஐடி இயக்குநர்களின் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறவுள்ளது. ஐஐடி நிறுவனங்கள் உள்பட அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் பொது நுழைவுத் தேர்வு முறை அடுத்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் கூறியிருந்தார். வரும் 28ஆம் தேதி முறைப்படி அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் டெல்லி, காரக்பூர், கான்பூர் மற்றும் மும்பை ஆகிய ஐஐடி நிறுவனங்கள் பொது நுழைவுத் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் வரும் 27ஆம் தேதி ஐஐடி இயக்குநர்களுக்கு மத்திய அமைச்சர் கபில் சிபல் அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் உள்ள 16 ஐஐடி நிறுவனங்களைச் சேர்ந்த இயக்குநர்களின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று கூடுகிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் பொது நுழைவுத் தேர்வை எதிர்ப்பதற்கான காரணங்கள் குறித்தும், தனி நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதன் அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது.
அவ்வாறு இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை வரும் 27ஆம் தேதி மத்திய அமைச்சர் கபில் சிபல் கூட்டியுள்ள கூட்டத்தில் தெரிவிக்க இருப்பதாகவும் ஐஐடி இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆலங்குடி அருகே மர்ம காய்ச்சல் பரவியுள்ளதால் நூற்றுக்கணக்கானோர் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் மருத்துவமனைகளில் ரத்த பரிசோதனை செய்தபோது டெங்கு காய்ச்சல் தாக்கியுள்ளது தெரியவந்துள்ளது. ஆலங்குடி அருகே உள்ள அணவயல் மற்றும் பூசாரி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மர்ம காய்ச்சல் பரவியுள்ளது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் உள்பட பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர் பேராவூரணி, அறந்தாங்கி ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிக பாதிப்புள்ளானவர்கள் சிலர் வெளியூர்களில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் ரத்த பரிசோதனை செய்தபோது அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி உள்ளது தெரியவந்துள்ளது. இந்த மர்ம காய்ச்சலால் 250க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நம்ம ஊராட்சியில் மொத்தம் ஒரு 5000 மக்கள் தொகை இருக்காங்க. 1400 வீடு இருக்குது. அந்த வகையில் இப்போ ஒரு 250 பேர், சுமார் 250 பேருக்கு சின்ன குழந்தைங்க, முதியோர்கள், ஆண்கள் பெண்கள்னு சொல்லி ஒரு 250 பேருக்கு இப்போ முடியலை. ஏன்னா நாளுக்கு நாள் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. இந்த ஃபீவர் அதிகமாகிட்டு இருக்கு. குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலை. இது பற்றி வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் வைத்தியலிங்கம் கூறும்போது, டெங்கு காய்ச்சல் பரவி வருவது உண்மைதான் என்றும், காய்ச்சல் பரவியுள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொசு மருந்து அடித்தும் குடிநீர் தொட்டிகளில் குளோரின் மருந்து கலக்கப்படுவதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடாததால் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். ரவுடியை கொலை செய்த வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை. சேலம் நீதிமன்றம் தீர்ப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.